தேர்தல் ஆணையத்துக்குன்னு அலுவலர்கள் தனியா எங்கேயுமே கிடையாது. மாநிலத்தில் இருக்கிற மாநில அரசு ஊழியர்களைத்தான் தேர்தல் ஆணையம் கொஞ்ச நாளைக்கு கடனா வாங்கி ஆர்டர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தானே சார் போடும். அதே ஆர்டிஓ அதே கலெக்டர் தான் நீங்க எலெக்ஷன்ல வேலை செய்யறாங்க. இன்னொரு 10 நாள் ஆச்சுன்னா திரும்ப அங்கதானே வரணும். விஜயினுடைய பிரச்சார கூட்டம் மனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாலே திட்டமிடப்பட்டது. 48 மணி நேரத்துக்கு முன்னால அவர் அப்ளை பண்ணல. அவங்க பேப்பர்ல எழுதி கொடுத்தாலும் அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்க மாட்டோங்க. சொன்ன ஆள் யாரான ஒரு IAS அதிகாரி, அவரு தான் சென்னை மாவட்டத்துக்கே தேர்தல் அலுவலர். திமுக பேச்சாளர் மாதிரி பேசினாரு. 1952க்கு பிறகு அங்க அசம்பிளி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் விஜய் வந்திருக்காரு ஒரு நம்பிக்கையா அவருக்கு போவோன்னு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டாலின் டீ பார்ட்டி எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் கொடுத்து 200ல் வெற்றி பெறுவோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 118ல யார் வெற்றி பெறுவாங்கன்றது சந்தேகமா இருக்கு. விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. ரொம்ப குறுகிய காலகட்டம் தான் இருக்கு. 200 தொகுதியாவது அவர் பண்ணுவார். அதெல்லாம் சாத்தியம் இல்லை, நேரம் இல்லை. அப்போ விஜய் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்ல. அவர் ஒழுங்கா போயிட்டு இருந்தாரு. பயங்கர எழுச்சி வந்தது. கரூர் மட்டும் அந்த சம்பவத்தை இவங்க நடத்தலைன்னா அவருடைய பயணம் இந்நேரம் தமிழ்நாடு பூரா போயிருக்கும். வணக்கம் சார். விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. 2 தொகுதிகளில் போட்டி போட போறேன் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திட்டாரு. வேட்புமனு தாக்கல் பண்ண கையோட பிரச்சாரத்தை தொடங்கி கொளத்தூர், பெரம்பூர் போன்ற தொகுதியில் பிரச்சாரம் தொடங்கிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? 2 தொகுதிகளையும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில? 2 தொகுதிகளிலும் அவர் கண்டிப்பா ஜெயிப்பார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா 2 தொகுதிகள் போட்டியிடுவதற்கு முன்பு அந்த தொகுதிகளில் எந்த அளவு கள நிலவரம், மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு, மக்கள் நினைப்பு எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே அவர் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருப்பார். அவர் அதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். அதனால் அது ரொம்ப ஈஸியாக வெற்றி கிடைக்கிற இடமா தான் இருக்கும். அதனால தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் 2 தொகுதியில் அவர் போட்டியிட வேண்டியதில்லை. 2மே ஜெயிக்க போகிறாரு. 2 வச்சுக்க முடியாது. 2 எம்எல்ஏவை ஒன்று ராஜினாமா தான் பண்ணணும். கண்டிப்பாக அது தேவையில்லாத வீண் பிரச்சாரம். அதுக்கப்புறம் பை எலெக்ஷனு, அதுக்கப்புறம் இல்லை இப்போ திமுக ஆட்கள் வேற மாதிரி பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அந்த இனிக்கோ இருதயராஜ் பேசுறாரு. அவருக்கு பெரம்பூரில் தோத்துருவோன்னு பயம், இங்கே வந்திருக்காரு, இங்கே நான் விடமாட்டேன் அப்படி இப்படின்றாரு. அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே தோத்துருவாருன்னு இங்கே வந்திருக்காருன்னு பெரம்பூரில் சொல்லுவாங்க. இதெல்லாம் அவாய்டபிள் கிரிட்டிசிசம் தான், தவிர்த்து இருக்கலாம். இதெல்லாம் அவர் எங்கே நின்னாலும் தமிழ்நாட்டின் 234 தொகுதியில் எங்கே நின்னாலும் அவர் ஜெயிப்பாருங்க. அந்த அளவுக்கு அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. அதனால் அவர் பண்ணியிருக்க வேணான்றது என்னுடைய கருத்து. அப்புறம் தான் 2-3 நண்பர்கள்கிட்ட பேசினப்போ அவங்க சொன்னது என்னன்னா, இல்லை சார், அதாவது அவருக்கு அதில் விருப்பம் இல்லை தான் முதல்ல. ஆனால் இந்த திமுக ஆட்சியாளர்கள் ஏதாவது எந்த வேலையும் பண்ணுவாங்க, எல்லா விதமான அந்த தகுடு திட்டங்கள் நியூசன்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் ஒரு தொகுதியில் ஏதாவது ஒரு சொட்டை காமிச்சு இது பண்ணிட்டாங்கன்னா கூட, மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா கூட அந்த வாய்ப்பு இருக்குமானா இருக்கும். இவங்க எல்லாத்துக்கும் தயாரானவங்க திமுக. அப்போ அதை பண்ணிட்டாங்கன்னா கூட அடுத்ததில் அவர் கேண்டிடேட் நின்றுடும்ல. 2மே பண்ணாங்கன்னா அப்போது தெளிவாகிடும் மக்கள் மத்தியில். அதை பண்ண மாட்டாங்க இல்லையா? விஜய் நிற்கிற 2 தொகுதியிலையும் அவர் தேர்தல் அந்த மனு தள்ளுபடி ஆகுது அப்படின்னா அப்புறம் இவங்க மக்கள்லாம் திமுகவை தள்ளுபடி பண்ணிடுவாங்க இல்லையா? அதனால் இந்த ஒரு அச்சம் அல்லது அப்ரிஹென்ஷன் காரணமாக தான் 2 தொகுதி போட்டிருக்கு. ஆமாம், அது நான் சொன்னதுக்கப்புறம் ஆமாம், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். டிஎம்கே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். பட் தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே காபந்து அரசா மாறிடுது. எல்லா கண்ட்ரோலும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிருது இல்லை. அதுக்கப்புறமும் நம்ம திமுக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது நான் கண்ணை மூடிட்டு கல் எறிவேங்கிற மாதிரி. திமுக நான் எப்போ பார்த்தாலும் திரிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பேங்கிற மாதிரி இல்லையா? ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஃபுல் கண்ட்ரோல். நீங்கள் எவ்வளோ அப்பாவியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. அதாவது தேர்தல் ஆணையத்துக்குன்னு அலுவலர்கள் தனியாக எங்கேயுமே கிடையாது, டெல்லியை தவிர. எந்த சட்டமன்ற தேர்தல் நடக்குதோ அந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில அரசு ஊழியர்களைத்தான் தேர்தல் ஆணையம் கொஞ்ச நாளைக்கு கடனா வாங்கிக்கும். பட் ஆர்டர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தானே சார் போடும். ரைட்டுங்க, ஆர்டர் அவங்க போடுவாங்க. ஆனால்
டைரக்ஷன் கொடுக்குறது இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் கொடுக்கும். ரெண்டாவது இதெல்லாம் வந்து அப்ட்ராக்டாக பேசுகிறோம். ஏன்னா உடனே சுவிட்சை போட்டால் லைட் எரியிற மாதிரி மார்ச் 15 கண்ட்ரோல் பூரா மாநில தேர்தல் இதுக்கு போயிடுச்சு. அரசாங்கம் ஒன்றுமே இல்லைன்றீங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதே அந்த தாசில்தார், அதே ஆர்டிஓ, அதே கலெக்டர் தான் நீங்கள் எலெக்ஷனில் வேலை செய்கிறாங்க. 5 வருஷம் சொம்ப தூக்குனவங்க தானே திமுக ஆட்சிக்கு. இன்னொரு 10 நாள் ஆச்சுன்னா திரும்ப அங்கே தானே வரணும். இப்போ அதிகாரிகள் டிஜிபி, ஐஜி இவங்கெல்லாம் ஆட்சி மாறினா மாறிடுவாங்களா? இடம் ஒன்றா மாறலாம். அவங்க இருப்பாங்கல்ல 60 வயசு வரைக்கும். அப்போ அவங்க கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டரு, எஸ்பிங்க அவங்கெல்லாம் வந்து அந்த அதிகாரிகள் சொல்கிறத கேட்க மாட்டாங்களா? இன்னொன்று எலெக்ஷன், நான் எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிறேன் சொல்லுவாங்களா? மே 4க்கு அப்புறம் திருப்பி நீ ராஜா என்கிட்ட தானடா வந்தா ஆகணும்வாங்கல்ல. ஸோ தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் மிஷினரி வில் பி ஆல்வேஸ் தேர். பேர் வந்து எலெக்ஷன் கமிஷன் போயிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறதே இவங்க செய்வாங்க. ஆனால் எப்படி செய்யணுன்றது திமுக காரங்க சொல்கிறது தான் செய்வாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதாவது நேற்று வந்து ஸ்டாலின் மனு தாக்கல் பண்ணார். அவர் வந்து ரோட் ஷோ நடத்தினார். 200 மீட்ரு திறந்த ஜீப்பில் வந்தார். என்ன சொல்லிச்சு தேர்தல் ஆணையத்து அதிகாரிகள்லாம், அலுவலர்கள்லாம், யாருக்கும் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. விஜய் கேட்டதுக்கு அது மறுக்கப்பட்டது. அது எப்படி வந்து ஸ்டாலின் வந்தார்? அவர் மேல ஏதாவது கேஸ் போட்டிருக்காங்களா? 5 பிரிவுல அதிகமான கூட்டம் வருங்கிறது இல்ல என்னங்க அதிகமா கூட்டம் வந்துன்னா ஒருத்தர் அப்பதான் பாருங்க ரோட் ஷோ பண்ணோம். கூட்டமே வராத ஆளுக்கு ஏத்த மாதிரி அகலமா இருக்காங்க. இதெல்லாம் வந்துங்க நொண்டி சாக்குகள். லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை இன்னைக்கு. அதாவது குறைந்தபட்சம் மார்ச் 15 ஏப்ரல் 23 வரையில நடுநிலையாக நிர்வாகம் இருக்கணும், நடுநிலையாக தேர்தல் ஆணையம் செலக்ட் பண்ணணும். அது இல்லவே இல்லையேப்பா. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த விஜயினுடைய பிரச்சார கூட்டம் அவர் மனு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாலேயே திட்டமிடப்பட்டது. 18 என்னவோ. அப்போ 48 மணி நேரத்துக்கு முன்னால் அவர் அப்ளை பண்ணல, சுபிதா அந்த ஆப்பில் அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை சொன்ன ஆள் யாரானா குமரகுருபரன் சொல்லி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் தான் சென்னை மாவட்டத்துக்கே தேர்தல் அலுவலர், அதாவது 16 தொகுதிக்கு இன்சார்ஜ். டிவியில் அவர் இப்படி சொன்னதெல்லாம் நான் கேட்டேன் காதால். ஆனால் அடுத்த நாள் பார்க்குறேன், எனக்கு ஷாக்கு. தேர்தல் ஆணையத்திலேருந்து இந்த அனுமதி இல்லாதுன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க இல்லையா தாவேக்காக்கு. அதில் நீங்கள் அப்ளை பண்ண நேரம், அப்ளை பண்ணது, சுவிதால் அப்ளை பண்ணது இங்கே வந்து போட முடியாதுன்னு மறுக்கிறாங்க அனுமதி. அதில் எல்லாம் தெளிவாக இருக்குது. புரியுதா? அப்போது ஒரு மாவட்ட தேர்தல் அலுவலர் போன்ற முக்கிய பொறுப்பில் இருக்கிற, உயர் பொறுப்பில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவ்வளோ லூஸாக பப்ளிக்கில் அவங்க பேப்பரில் எழுதி கொடுத்தாலும் அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்க மாட்டோங்க, அது 48 மணி நேரத்துக்கு முன்னால் கொடுக்கணுங்க அப்படின்னு திமுக பேச்சாளர் மாதிரி பேசினார. இது எப்படி ஒத்துக்க முடியும்? லெவல் பிளேயிங் ஃபீல்டு எங்கே இருக்குது? திமுக அதிகாரிகள் தான் திமுக ஆட்சியில் திமுக வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் மாதிரி ஆக்ட் பண்ணவங்க தான் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் பேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. பட் இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் கால் மாதிரி தான் போகும். ஏன்னா ரொம்ப டைட்டா இருக்கும். பிகாஸ் விஜய் கேக் வாக்கு யாருக்குமே கிடையாது. அது விஜய்க்குமே கேக் வாக்கு இல்லை அப்படின்னா யாருக்குமேனா விஜயும் அதில் இருக்காருல்ல, யாருக்குமே கேக் வாக்கு இல்லை. இன்னும் கூட நான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன், 1952க்கு பிறகு ஒரு அங்க அசம்பிளி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவு ஓட்டு செதறுது. விஜய் ஒரு பிளேயரா உள்ள இறங்கும் போது எல்லா கட்சிகள்ல இருந்தும் அவர் வாக்குகள் எடுக்கிறதுனால இது இவ்வளோ எல்லா கட்சிகள்ல இருந்து அவர் எடுக்கல. கடந்த காலங்களில் எல்லா கட்சியும் ஆதரிச்ச மக்கள் அதெல்லாம் வெறுத்து விஜய் வந்திருக்காரு, ஒரு நம்பிக்கையா அவருக்கு போவோன்னு வந்துட்டு இருக்காங்க. பட் உங்களால ஸ்ட்ராங்கா அவர் எடுப்பது வேற, அவங்களா வர்றது வேற. சரி, ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். பட் உங்களால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமா விஜய் வெற்றி பெறுவாரு நீங்க சொல்லிட்டீங்க, தனிப்பெரும்பான்மை விஜய்க்கு கிடைக்கும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு 100 சீட்டாவது வெல்வாரு நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஜோசியர் இல்லையே, இந்த காலத்துல ஜோசியமே ஒரு ஒப்பீனியனா ஒரு வேல்யூ பண்றாங்க மக்கள். அதாவது மக்கள் ஆதரவு இருக்கிறத பார்த்தா மாநிலம் முழுவதும் விஜய்க்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
அது ஆட்சி தனித்து அமைக்கிற வாய்ப்பு இருக்கா, அது இல்ல அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. தனிப்பெரும்பான்மை கிடைக்குதா, அதுன்னு இப்ப சொல்ல முடியாது என்னால. ஏன்னா மக்கள் சர்வேக்களே ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு, எக்ஸிட் போல ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதனால மக்கள் மனங்களை நாம் யாரும் கணக்கிட முடியாதுங்க. ஆனால் விஜய்க்கு ஃபேவரான ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. மற்ற 2 அணிகள் 3 அணி தான் களத்தில் இருக்கு, 4, 5, 6 இன்னொன்று கூட ஏதாவது வரும். இவர் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி 7வது அணியை வந்துட்டாருன்னு வச்சிங்களேன். எல்லாம் இருந்தாலும் விஜய் சொல்கிற மாதிரி நான் வந்து அதை சொல்ல மாட்டேன். எனக்கும் ஸ்டாலின் சாருங்க தான் போட்டின்றது சொல்ல மாட்டேன். 3 பேருக்கு இடையில ஒரு சீரியஸான கண்டெஸ்ட் திமுக, அதிமுக, பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. பிஜேபி இருக்கிறதாலாம் சொல்லாதீங்க, ஏடிஎம்கேவே வலுவான கட்சி தான். பிஜேபி வந்ததால அது வலு குறைஞ்சிருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதிமுக, திமுக, தாவேக இவங்களுக்கு கூட தான் க்ளோஸ் ஃபைட் இருக்கும் இந்த 3 பேருக்குள்ள. அதனால யார் வெற்றி பெற்றாலும், யார் அறுதி பெரும்பான்மை பெறா மாதிரி வந்தாலும் அது தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேசிவாக யாரும் வந்து அப்படியே இது பண்ணி 210 இப்போ பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு, 200ன்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. டீ பார்ட்டிலாம் நேற்று கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்து 200ல் வெற்றி பெறுவோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை கேட்டால் 118 யார் வெற்றி பெறுவாங்கன்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. ரொம்ப குறுகிய காலகட்டம் தான் இருக்கு, ஒரு 20 நாள் 25 நாள் தான் இருக்குங்க பொழுது. இதுக்குள்ள வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரா ஒரு மேஜரா கான்ஸ்டிடியன்சிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டா அது பெட்டரா இருக்கும். எல்லா இடத்துலையும் போய் எங்க ஊருக்கும் விஜய் வந்தாரு, எங்க ஊருக்கு வந்து வாக்கு கேட்டாரு அப்படிங்கும் பொழுது அந்த மக்கள் மனசுல இன்னும் நல்லாவே பதியும். அதை வந்து விஜய் பெருவாரியே 234 தொகுதியும் வந்து அவரால் கவர் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 200 தொகுதியாவது கவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. அது வந்து விஜய் மாதிரியான ஒரு ஃபேஸ்க்கு வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கல. மேக்சிமம் மக்களை போய் சந்திக்கலாம், ஆனா நேரம் இல்லை. இல்ல அதுதான் கரூரை கொண்டு வந்து போட்டீங்கல்ல நடுவில். அவர் ஒழுங்கா போயிட்டு இருந்தாரு. ஒரு 7-8 மாவட்டத்தை அவர் கவர் பண்ணாரு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் திரண்டது, அது நாகப்பட்டினமாக இருக்கலாம், திருவாரூராக இருக்கலாம், திருச்சியாக இருக்கலாம், எல்லாம் நம்ம பார்த்தோம். பயங்கர எழுச்சி வந்தது. திமுக அதை பார்த்துருக்க மாட்டாங்களா? கரூரோட நான் முடிச்சிடுறேன்னு அவர் பெரியவர் கரூர் கிங்கு சொன்னார். இப்போ கிங்கு வந்து ஓடி இருக்காரு கோயம்புத்தூர் தெற்குக்கு, கரூரை விட்டுட்டு. ஏன்னா கரூர் பாவம் அவரை சும்மா விடாது. மக்கள் வந்து அவர் தோக்கடிப்பாங்கன்னு தெரிஞ்சதால அவர் எஸ்கேப் ரூட் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ கரூர் மட்டும் அந்த சம்பவத்தை இவங்க நடத்தலைன்னா, சதிச்செயலை, அவருடைய பயணம் இந்நேரம் தமிழ்நாடு பூரா போயிருக்கும். அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. அதில் அவருடைய பயணத்தை தடுப்பதில், முடக்குவதில், ஒரு சங்கடத்தை உருவாக்குறதில் திமுக அந்த வகையில் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனால் கரூர் மக்கள் 41 பேர் மறைந்த அடைந்த சோகம் இருக்குல்ல, அந்த சோகத்துக்கு அவங்க விலை கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த தேர்தலில். ரைட்டா? ஸோ என்னுடைய இது என்னன்னா, தேவையில்லைன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். அரசியலில் வந்துட்டால் மக்களை மேக்சிமம் போய் சந்திக்கிறது, அதுவும் தேர்தல் காலத்தில் தான் சந்திக்க போகிறீங்க. அப்போ அதை போய் பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனால் அவருக்கு ஏப்ரல் 23க்கும் 23 கூட கிடையாது, 22 சைலன்ஸ் ஸ்டெப் பீரியட் ஆகிடும். 21 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு 1ஆம் தேதி, இன்னைக்கு இங்கே ஏதோ ஐநாவரத்துக்கு வராருன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக தெரியாது. ஸோ இருக்கிறது 21 நாள் தான் அவர் கையில் அவைலபிள் இருக்குது. அதில் 2ஆம் தேதி திருச்சி மாவட்டத்தை கவர் பண்ணிடுவார். அவர் ஃபைல் பண்ண போவார் திருச்சி கிழக்குக்கு. ஸோ ஹியூமன்லி இம்பாசிபிள். அதாவது வந்து 230 200 தொகுதியெல்லாம் போகிறதெல்லாம் ஹியூமன்லி இம்பாசிபிள். 100 தொகுதியை கூட அவரால் டச் பண்ண முடியாது. ஆனால் அவர், என்னுடைய இது புரிதல் அல்லது யோசனை என்னன்னா, அவர் ஹெலிகாப்டரோ அல்லது வேறு ஏதாவது எம்ப்ளாய் பண்ணி எல்லா மாவட்ட தலைநகரையும் கவர் பண்ணலாம். அது கூட எப்படின்னா, காலையில் ஒரு மாவட்ட தலைநகர், இப்போ காலையில் காஞ்சிபுரம் சொன்னால் மாலையில் செங்கற்பட்டு, எந்த மாலையில் எங்கே மீட்டிங் போகிறாரோ அங்கே பொதுக்கூட்டம். ஏன்னா கிளைமேட்டு கோடை காலம் இது. காலையில் வெறும் ராலி, அப்படி கையை காமிச்சிட்டு அப்படி பேசி 10 minutes 15
மாலையில் ஒரு மாவட்டம், இப்படி அது அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஹெலிகாப்டர்னா காரில் இதை பண்ணிடலாம், காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டுலாம் காரில் பண்ணிடலாம். ஆனால் விழுப்புரம், கடலூர் ஏர்போர்ட் எங்கே இருக்குது? ஸோ ஹெலிகாப்டர் இஸ் ப்ரிஃபரபிள். அது வந்து அவர் அனுமதி கேட்டு வாங்கி பயன்படுத்தினார்னா, நான் சொல்கிற மாதிரி இந்த 21 நாளில் 18 நாளில் 36 37 மாவட்டத்தை பண்ணிடலாம், 19 நாள்லேயே. ஏன்னா இப்போ அவர் சென்னைக்கு திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதுங்களா? ஒரு நாள் வருவார், எப்படி இருந்தாலும் அவர் தொகுதி இருக்காது. திருச்சிக்கு போயிடுறாரு, அந்த மாவட்டம் கவர் ஆகிடும், மாவட்ட தலைநகரத்தால். இது மாதிரி வந்து பிளான் பண்ணி ஒரு நாள் கூட வீணடிக்காமல் அவர் பிரச்சாரம் பண்ணணும். பண்ணாருன்னா அதனுடைய ரிசல்ட்டு ரொம்ப அவருக்கு சாதகமாக இருக்கும். இப்போ ஒரு பெரம்பூரில் பேசின ஸ்பீச் வந்து எப்படி அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சு நீங்கள் பார்க்குறீங்களா? அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து அவர் அட்ரஸ் பண்ணார். உழைக்கும் மக்கள், இப்போ என்னுடைய உழைப்பை அங்கீகரித்து நீங்கள் எனக்கு இப்படி ஒரு இடத்த கொடுத்துருக்கீங்க, உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் நான் நிற்கணும் அப்படின்னா நிற்கிறேன்னு சொன்னார். வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து டச் பண்ணுறாரு. இது வந்து போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு பிரச்சாரத்துக்கு? இல்லை, அதாவதுங்க, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த சமயத்தில் வந்து மைக்கில் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அதுதான் மக்கள் காதில் போகும்னு நினைக்கிறீங்க. மக்கள் உங்களை 5 வருஷமாக பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ சமூக ஊடகம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பொதுக்கூட்டம் அதெல்லாம் பேசணுன்ற அவசியமே இல்லை. நிகழ்ச்சிகள் நேராக வீட்டுக்கு போய் சேர்ந்துடுது, பாக்கெட்டுக்கே போயிடுது மொபைலில். அதனால் இன்னைக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் 20 வருஷத்துக்கு முன்னால் பிரச்சாரம் பண்ண மாதிரி அந்த மெத்தடில் அவுடேட்டட் ஆயிடுச்சு. இப்போ விஜய் வந்து சைலன்ஸ் பீரியட் அன்னைக்கு அந்த 21ஆம் தேதி ஒரு காணொளி போட்டார்னா அது பார்வையாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் அள்ளிடும். அன்னைக்கு அவர் போடுறதுக்கு ஒன்றும் தடை இல்லை. நம்ம முதல்வர் போட்டார் பாருங்க, 5:30 மணிக்கு விடிய காத்தால் 5000 ரூபாய் போட்டு ஒரு காணொளி போட்டார்ல, போட்டிருக்கேன் பார்த்துங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ஓட்டு போடுங்கன்ற மாதிரி கேட்கலையே தவிர, அதான் அந்த பர்பஸ். அதுதான் பர்பஸ், வந்து ஓட்டுக்காக தான் இதெல்லாம்ன்றது தெரியும். அதனால விஜய் போட்டார்னா ஒரு காணொலி அநேகமாக அது வந்து ஒரு எல்லாரையும் போய் சேர்ந்துடும். அதுதான் பேசு பொருளாக இருக்கும். ரைட். ஆனால் நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி நல்ல கேள்வி தான். அதாவது மொனாட்டனஸாக ஒரே பேச்சை பேசிக்கிட்டு எல்லா இடத்துலையும் திமுகவினுடைய அந்த குடும்ப அரசியல், கொள்ளை இதை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும் ஜனங்களுக்கு. ஸோ மை சஜஷன் டு ஹிம், அவர் இந்த காணொலியை பார்த்தாருன்னா, பார்ப்பார்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா என்கிட்ட உங்கள் காணொலியெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் பார்த்தாருன்னா அவர் கவனத்துக்காகவே இது சொல்கிறேன். இப்போ இந்த மாவட்டங்கள் தலைநகர் அது ஈஸி, அவர் தொகுதி வாரியாக போகாமல் அவர் திருச்சிக்கு போகிறாருன்னா அங்கே இருக்கிற ஒரு 10 தொகுதியில் வைப்ரேட் ஆகிடும் அவர் பேசுகிற விஷயங்கள்லாம். அப்போ அது மாதிரி பேசும்போது எந்த மாவட்டத்துக்கு போகிறாரோ அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் இருப்பார் இல்லையா, திமுக அமைச்சர், இல்லைன்னா அந்த மாவட்டத்தில் ஒரு திமுகவினுடைய கிங்கரர் ஒருத்தர் இருப்பார், அங்கே மக்களை எல்லாம் ஆட்டி வச்சுக்கிட்டு. இப்போ அவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஏடிஎம்கே விடுங்க, அவர் அவங்கள எதிரியாவே களத்திலேயே அவர் எடுத்துக்கல. அது வந்து அவர் பேசவே வேணாம். டிஎம்கே பார்ட்டியுடைய பிக் விக்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கொள்ளை, அவங்க அராஜகம், இதை வந்து அவர் அட்ரஸ் சொல்லணும். இன்னொன்று, அந்த மாவட்டத்துக்கு என்ன தேவைன்றது ஒரு நாங்கள் வந்தால் இதை செய்வோம், ரெண்டையும் சொல்லணும். வெறும் கிரிட்டிசிசம் மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது. அவங்க தொகுத்து வச்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எது எது தலையாய பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, அதில் 1-2 எடுத்து பேசலாம். அப்போ அது உதாரணத்துக்கு இப்போ கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அமைப்போன்னு சொல்லி ரொம்ப நாளாக திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை நிறைவேற்றவே இல்லைன்னு நேற்று கூட யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த வாக்குறுதியில் கூட அது இல்லையேன்றாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, இப்போ புதுசாக வாக்குறுதி கொடுத்தா நம்ப முடியுமா? பைத்தியகாரத்தனமாக இருக்குது. 5 வருஷத்தில் செய்யாததை அடுத்த 5 வருஷம் வந்தால் செய்வார்னு நம்புகிற முட்டாள் மாதிரி தான் இருக்குது அது. அதனால் அவர் அங்கே போய் அதை சொல்லலாம். அதுதான் அங்கே மக்களின் கோரிக்கையாக இருக்குன்னா, கும்பகோணத்தை தனி மாவட்டமாக எங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமைப்போம் சொல்லலாம். திருப்பூரில் போனார்னா சாயப்பட்டறை கழிவுகள்லாம் கலக்குது, அவன் வந்து இந்த லூம்ஸு மற்ற இவங்கெல்லாம் வந்துட்டு பனியன் ஒசைரி பீப்புளெலாம் இந்த ஆற்றுகளெல்லாம் வந்து மாசுபடுத்துகிறாங்க. அதனால் பல்வேறு வியாதிகள் வருது. ஆம்பூரில் போனால்
சரும வியாதிகள் நிறைய மக்கள் வருது. ஏன்னா அங்கே இருக்க டேனரிஸ் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் தகுந்த பாதுகாப்பு பண்ணாமல் எல்லாத்தையும் குளத்தில் ஆற்றுல விடுறான். நிலத்தடி நீரே மட்டமாக போயிட்டுருக்கு. அப்போ அந்தந்த மாவட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக மக்கள் சில பிரச்சனைகளுக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க, சில பிரச்சனைகளால் தவிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அதையும் சொல்லணும், ஏங்குற பிரச்சனைக்கும் சொல்லணும், தவிக்கிற பிரச்சனைக்கும் தீர்த்து வைப்பேன்னு சொல்லணும். அதே போல் அந்த மாவட்டத்தில் ஒரு இவர் இருப்பார் இல்லையா, விஐபி, திமுக விஐபி, அவருடைய அராஜகம் நடக்கும் இல்லையா. பொதுவாக எல்லாத்தையும் ஸ்டாலின் சாருக்கும் எனக்கும்னு சொல்லிட்டு போகிறது சரியில்லை. ஏன்னா ஸ்டாலின் சார் மட்டும் இல்லை, இங்கே நிறைய சாருங்க இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு குடும்பம் இருக்கு. அதை பண்ணா மக்கள் மத்தியில் விஜய் பேசினார்னா அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். விஜய் வந்து லூஸ் ஸ்டாக் பண்ண மாட்டார். ஒரு வார்த்தை பேசணும்னா 100 வாட்டி யோசித்து பேசுவார். அதனால தான் ஒரு குறைவாக பேசுகிறாரு, அடித்து விடுறது இல்லை மற்றவங்க மாதிரி. அதனால் வந்து அவர் இதெல்லாம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். செய்ய முடியுமா அது அவர் தான் முடிவு பண்ணோம். பட் இதுக்கு ஹெலிகாப்டர் வந்து யூஸ் ஆகணும். ஏன்னா எல்லா இடத்துக்கும் ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ கார்லேயோ போக முடியாது. இப்போ தூத்துக்குடியில் காலையில் பேசிட்டாருன்னா, ரேலி நடத்திட்டாருன்னா, திருநெல்வேலியில் ஈவினிங் மீட்டிங் போட்டு அங்கே மக்களை சந்திச்சுட்டு மீட்டிங்கு போகலாம். இப்போ அந்த மாதிரி சைட் பை சைடு அந்த இதுவாக சொல்லுவாங்க இல்லையா, அண்டை பகுதிகள், அப்படி போடலாம். பிளான் பண்ணும்போது அப்படி போடலாம். ஃபேமஸ் டூர் ஆப்ரேட்டர், இந்த ட்ராவல் பிளான் ஆப்ரேட்டர் செங்கோட்டையன் இருக்கார் அவங்க கிட்ட. அவர் தான் ஜெயலலிதாக்கெல்லாம் நிறைய காலம் போட்டிருக்காரு. அவர் வந்து நிச்சயமாக இந்த மாதிரி பிளான் பண்ணார்னா என்னன்னா, ட்ரெயினில் காரில் போக மாட்டாங்க. காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று. ஈஸிலி கேன் இது கவர் த ஹோல் ஸ்டேட் வித்தின் 20-21 days. நம்பர் 1. நம்பர் 2, அந்த காலம் மலையேறிடுச்சுங்க. வணக்கம் வணக்கம்னு வீதி வீதியாக போகிறது, வீடு வீடாக போகிறது இந்த லோக்கல் பீப்புள் பண்ணிக்குவாங்க. டோர் டு டோர் கேம்பெயின்றது அதை வந்து ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கட்சியிலையும். கேண்டிடேட்ஸ் பண்ணிப்பாங்கங்கிறீங்க. அதை முக்கியமாக கேண்டிடேட்ஸ் இல்லை, கேண்டிடேட்டாலே பண்ண முடியாது. இதை கேண்டிடேட் எந்த ஊரில் டோர் டு டோர் கேம்பெயின் வருவார், தெருவில் வந்து இப்படி சுற்றிட்டு வருவார். அதுவும் எம்பி தொகுதினா தெருவு கூட வர மாட்டார், ஊருக்கு வந்துட்டு போயிடுவார். அதெல்லாம் ஹியூமன்லி இம்பாசிபிளுங்க. அதனால் அதை வந்து அந்தந்த வட்டத்தில் வார்டில் இருக்கிற கட்சிக்காரங்க, இப்போ தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு பகுதியில் தான் பலமாக இருக்குது, இந்த பகுதியில் பலமாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து எல்லா தமிழகத்தின் எல்லா மாவட்டத்திலும், எல்லா குக்கிராமத்திலும், எல்லா நகரத்திலும் சப்போர்ட் இருக்குது. இல்லைன்னா இப்போ 2 கட்சி தான் இவ்வளோ நாளாக வந்து கோடிக்கணக்கான உறுப்பினர்களோடு இருக்குதுதான் நமக்கு தெரியும், திமுக அதிமுக. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு 3ஆவதாக வந்துருக்குது இல்லை தாவேக்கா. அவங்க மெம்பர்ஷிப்பை 1,50,00,000ன்றாங்க, 28 லட்சம்ன்றாங்க, நமக்கு சரியாக தெரில. பட் மோர் தேன் 1 crore கிராஸ் ஆகிட்டாங்க 2 வருஷத்தில். இவங்கெல்லாம் 75 வருஷ கட்சி, இவர் 50 வருஷ கட்சி. இவங்க 1 கோடியில் இருக்காங்க. 2 வருஷத்தில் இவர் 1.5 கோடி கிட்ட போயிட்டு இருக்காரு. ஸோ ஸ்ட்ராங் பார்ட்டி அப்பரட்டஸ் அவங்களுக்கு இருக்குது, சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த கிளையில் வார்டில் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்குவாங்க. லீடர்ஷிப்ன்றவங்க இம்பார்ட்டன்ட் சென்டருக்கு, எம்எல்ஏவா வேட்பாளரை கூட இம்பார்ட்டன்ட் சென்டரில் போய் தான் பேசிட்டு, அதுக்கும் மேலே இன்னும் மாவட்ட தலைநகர், நான் சொல்றது மாவட்ட தலைநகர் போனால் போதும்ன்ற. அதுக்கு தான் டைம் இருக்கு. அதுவும் ஹெலிகாப்டரை வச்சாதான் போக முடியும், இல்லைன்னா கஷ்டம். நீங்க தூங்கி எழுந்து காலையில் போய் ட்ரெயின்ல இறங்கி வாய்ப்பே இல்லை. அதை தான் அவர் செய்ய முடியும். இந்த பிரச்சாரம் அவர் பண்ணாருன்னா அது இன்னும் அவருக்கு ஸ்ட்ரென்த்தை இது பண்ணுங்க. நன்றி.